இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சா, அதனால தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி மாற்றங்கள் நடந்துருச்சு. அப்ப ஆட்சி மாற்றம் நிச்சயமா வரும்ன்றது தெரியும். இன்னைக்கு அந்த மதுரை மக்கள் எவ்வளவு மிகப்பெரிய அளவுல நேசிக்கக்கூடிய கள்ளழகருக்கு நிகரா அடுத்தபடியான கூட்டங்கள் இங்க வரும் அப்படின்னு சொல்றார்களோ, அப்ப அதற்கான பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றார்களோ, நேரடியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க காட்சிகள்ல பார்க்கலாம். அங்க எந்த தடுப்பும் கிடையாது. வரக்கூடியவர்கள் யார் வேணா போய் பார்க்கலாம். புரியுதுங்களா? அங்கெல்லாம் எந்த தடுப்பும் கிடையாது. எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ்காரங்க போறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க. கிட்ட நின்று நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் தண்ணீர் குழாய் பதிய வைக்கிறதாக இருக்கட்டும், அந்த சின்டாக்ஸ் டேங்க் போடுறதாக இருக்கட்டும், கிரீன் மேட்டு விரிக்கிறதாக இருக்கட்டும், மழை பெய்தால் கூட சேர் படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியுமே தவிர்த்து மாநாடு தான் போடணும்னா அங்கே இப்படியெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை.